நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை, நம்ம வேறு மாதிரி எடுக்கும் அப்படிங்காங்க. நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி. அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா? இல்லையே சார். என்ன காரணம் சொல்லுங்கள். அது குழந்தைங்களுக்கான படம்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களை பற்றின படம். குழந்தைங்களை பற்றின படம். நம்ம அடல்ட்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அதில் என்னென்னா நிறைய குழந்தைகள் இருந்தனால அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைகளும் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில். அப்போ போய் பார்த்தோம். ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது. லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபில்ம் இருக்குது. அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம். அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குது. இன்னும் சொல்ல போகலாம், அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை, கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது. அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும். அப்படியே ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த வகையிலேயே நம்ம நிறைய குழந்தைகளுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது சமீப காலங்களில் இல்லை, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே சரி, தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படம்ங்கிறது இல்லைங்கிற இல்லாமை ரொம்ப நாளாக இருந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். என் பசங்களை நான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து எங்கேயோ வந்துட்டு கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகணும், போய் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா, நான் வந்து பசங்க விரும்பக்கூடிய படங்கள்னு எடுத்துகிட்டு போய் காட்ட ஆரம்பித்தோம்னா அது வன்முறையான படமாக மட்டும்தான் இருக்குது. படத்தோட பேரெல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் இந்த இதே துறையில் இயங்க வேண்டியிருக்கு, இந்த துறையில் இயங்கிக்கிட்டே இருக்கான அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டியிருக்குங்கிறதுனால. ஆனால் ஒரு சில படத்தில் சொல்லலாம். இப்போ வந்து ஓடிட்டுருக்கல ஒரு காட்ஸில்லா எக்ஸ் காங்ன்ற படத்துக்கு தான் நானும் என் பையனும் கடைசியாக போயிட்டு வந்தோம். அவன் சந்தோஷமாக இருந்ததை நினச்சி எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து புள்ள வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கவலைப்பட வேண்டிய கட்டாயத்தில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, நம்ம எல்லாருமே இருக்கோம். ரொம்ப வருஷமாக இருக்கோங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க வந்து இதே சமூகத்தில் தான் வந்து ஒரு குழந்தை அப்யூஸ் பண்ணப்படுது, ஒரு குழந்தையோட முகத்தில் ஆசிட் ஊற்றப்படுது, ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டுறான், கொல்றான், குத்துறான். அவ்வளோ தூரம் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு பையன் முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் உட்காரதுக்கு முன்னாடி அவன் சேரை இழுத்து விடுற குறைஞ்சபட்ச வன்முறையுமே கூட நம்ம எல்லாருக்கிட்டையும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் ஒரு ஒரு அவமானப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், முக்கியமான ஆட்களாக இருக்கிறது யாருன்னா நம்ம எல்லாருமே. முக்கியமாக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே தான் காரணம். நம்ம எந்த படத்தை எடுக்கிறோம், எந்த படத்தை ரசிக்கிறோம், எந்த படத்தை ஊக்குவிக்கிறோம், எந்த படத்தை நம்ம மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு போய் மேலும் மேலும் சேர்த்துட்ருக்கோம், எந்த படத்தை விமர்சிக்காமல் விடுறோம், எந்த படத்தை அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கிறோம். இது எல்லாமே நம்ம எல்லாரையுமே, நான் வந்து ஒருத்தர் தனியாக சொல்லிடல, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுக்கான படங்கள், அதாவது குழந்தைங்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள்லாம் குழந்தைங்களுக்கான படங்கள்னு இன்னும் படித்த பெரிய மேதாவிகளை பேசி தீர்கிறாங்க. குழந்தைங்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற படங்கள், அதாவது படத்தில் குழந்தைகள் வந்துட்டாங்கன்னாலோ குழந்தைங்களை பற்றின சப்ஜெக்டை வச்சு ஒரு படம் வந்துருச்சுனாலே கூட அதை வந்து குழந்தைங்களுக்கான படங்களாக நம்ம நினச்சிட்ருக்கோம். குற்றம் கடிதல்னு என்னோடய திரைப்படம், அது குழந்தைகளுக்கான படம் கிடையாது, குழந்தைகளை பற்றிய படம். ஆனால் குழந்தைகளுக்கான படங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த படம்னு எனக்கே தெரியல. யோசிச்சு பார்த்தா அப்படிப்பட்ட படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வரிசையில் ரொம்ப வருடங்கள் கழித்து குழந்தைகளுக்கான படமாக குரங்கு பெடல் வந்திருக்கு. அது ரொம்ப 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 பிடிச்ச படமாக எனக்கு இருக்குது பர்சனலாக. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இதை பேச வர்றதுக்கு முன்னாடி குயிக்காக உங்கள் ட்விட்டரில் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு, ரிவ்யூஸு, அதோடைய ரேட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக நீங்களாம் என்ன பேசுவீங்க, நீங்களாம் என்ன பேச போகிறீங்கன்றது கேட்குறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்தேன். ஏன்னா இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படமாகவும் குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணுற படமாகவும் ஒரு நல்ல கதையாகவும் இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒளி ஓவியமாக, ஒரு ஒளிக்கூடமாக, ஒரு நல்ல இசையாக,
நல்ல கொண்டாட்டமாக இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. அந்த ஹோப்புங்கிறத வந்து இந்த காலத்தில் எந்த படங்களும் கொடுக்கலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த ஹோப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஹோப் இல்லாத போது தான் எப்படி நிழல் இல்லாத போது வெயிலில் நிற்கும் போது நிழலோட அருமை தெரியுமோ, அது மாதிரி ஹோப் இல்லாத போது தான் அதோடைய பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வெயிலுக்கு நம்ம எல்லாரும் மரம் இல்லாததோடைய தன்மையை புரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்போ தான் அதோடைய பிரச்சனை புரியும். அது மாதிரி இது வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ற ஒரு படத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் வந்து ஒரு பந்தயத்தை, ஒரு போட்டியை எப்படி பார்க்கணும்னு ஒரு தியரியை வச்சுருந்துச்சு அந்த படத்தில். அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு தியரியை குரங்கு படல் ஒரு பந்தயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அந்த வித்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விதையாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமான விதையாக நான் பார்க்குறேன். அந்த விதை பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும், பல்வேறு குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அதுக்கான அவசியம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு போட்டியை மட்டுமே நம்பி பல வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி, தங்களுக்கு மத்தியில் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வணிகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வணிகத்தெல்லாம் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதற்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், முதல்ல நடிகர்கள் ரொம்ப சிறப்பான நடிகர்கள். அந்த குழந்தைகளை வந்து அந்த குழந்தைகளாகவே வச்சிருந்து அவங்ககிட்டேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு நந்தகுமாருக்கும் இயக்குனருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. முக்கியமாக நான் ரொம்ப ரசித்தது வந்து எல்லாருமே ரசித்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து யாருன்னா நீதிமாணிக்கம் சார் தான். அந்த ஒரு சினிமாவிலலாம் வந்து இப்போ இந்த பெரிய பெரிய சினிமாக்கள்லாம் வில்லன்கள் வந்து அப்படியே சிகரெட் அப்படியே பற்ற வச்சுட்டு தெரியவானுங்க. அது மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை பற்ற வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக சுற்றிட்டு இருப்பார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீதிமாணிக்கங்கிற கேரக்டரோட பேர்லேருந்து அதுக்கு பின்னாடி இந்த தியரியிலேருந்து அவர் நடித்த விதம், அவர் கூட சேர்ந்து இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பையன் மோகன்லாம் மறந்து போச்சு, இப்போதான் ஞாபகத்துக்கு வருது இவர் யாருன்றது. எங்கே அது கூட பையன் இன்னொரு பையன் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட நடிப்பு, அதாவது அவனை ஏற்றி விட்டு அவன் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அவர் மாரியப்பன் ஆகட்டும், அங்கு ஆகட்டும், அந்த நம்பால் அவர் தான் பயங்கரமான ஃபன்னு. அதில் அவர் முழிக்கிற சீரியஸாக ஷாக்கில் முழிச்சிட்டே இருப்பாப்புல. அது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானு ஒரு படம், அந்த படத்தில் வந்து ராஜ்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பார். அவர் பார்க்குற பார்வையில் தான் காமெடியாக இருக்கும். சுற்றி நின்று பார்க்குற ஃபன்னை விட அதே மாதிரி அவர் பார்க்குற பார்வையிலே ஒரு ஃபன்னு, பயங்கரமான ஃபன்னு உருவாகிருக்கும். ஸோ நடிகர்கள். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வந்துட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறந்த நடிகர்களில் ஒருத்தராக காளி வெங்கட் இருக்கிறாங்க. பயங்கரமான நடிகர், அவர் பயங்கர சிறப்பான நடிகர். அவரோட ப்ரெசன்ஸே வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு இயல்பாக நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சரியான மனமாற்றங்களை முகத்தில் கொண்டு வரதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் காளி வெங்கட். அது மட்டும் இல்லை, அதில் வந்த மற்ற நடிகர்கள், அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஜென்சன்லாம் வந்து காமெடியை வந்து ரொம்ப கேஷுவலாக கையில் வச்சுட்டு திரிகிறாப்புல. அவர் பிரசன்னா, நக்லைட்ஸ் பிரசன்னா அவர்கள் எல்லாருமே அது நடிகர்களாக மட்டும் இல்லாமல் அந்த கதை பாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருக்குது. சாரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். சுருக்கமாக இதை மட்டும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். கதை பாத்திரங்கள் வந்து அங்கே தான் அந்த குட்னஸை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதாவது ஒரு ஹோப்பை பற்றியும் குட்னஸை பற்றியும் இந்த படம் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு. ஒரு வாத்தியாருங்கிறவன் வகுப்பறையில் எப்படி இருப்பான், வகுப்பறைக்கு வெளியில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், ஒரு 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 மிலிட்ரி கதாபாத்திரம் வரக்கூடியவராகட்டும், இல்லை ஒரு குடிகாரராக அதில் யதார்த்தமான ஒரு ஆளாக இருந்ததாகட்டும், இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அப்பா கூடயே படித்து வளர்ந்து இப்போது பப்பட் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிற, அந்த பொம்மலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த பந்தயத்தை பற்றின ஒரு முக்கியமான ஒரு வித்தை அவர் தான் முதல்ல அந்த பையனுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த படத்தில். அது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அந்த கதை பாத்திரம். இந்த பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை குழந்தைகள் பார்க்க வேண்டும், உள்வாங்க வேண்டும்.
இப்படி உள்வாங்குவதோடு மட்டும்தான் நம்மளுடைய சமூக மாற்றங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கதை பாத்திரங்களை உருவாக்கின இயக்குனருக்கும் எழுத்தாளர்களுக்கும் நன்றி. அப்புறம் எடிட்டர் அவர்களுக்கும், அப்புறமா பாஸ்கர் வந்து எனக்கு நிறைய நீண்ட நாள் நண்பர். இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். குற்றம் கடிதலை வந்து நாங்கள் எடுத்து முடித்து எல்லாம் வச்சுருந்ததுக்கப்புறம் ஒரு 3 நண்பர்களை கூப்பிட்டு காமிச்சோம். நலன்குமார் சாமி வந்தார், அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் வந்தார், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிவாஸ் கவினம் வந்தாங்க. 3 பேர் வந்து பார்த்தாங்க. எல்லோரும் பிடிச்சிருந்து பேசிட்டு போகும்போது இவர் மட்டும் எதுவும் பேசவே இல்லை. எந்திரிச்சு சட்டுலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய காசு கிடைக்கும், ஆனால் இந்த கொடுக்குற முதல் காசு இதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு படத்தை எப்படி விரும்புகிறாங்க, அந்த மனம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு முதல்ல கிடைச்ச அந்த உற்சாகம். அதுக்கப்புறமா நிறைய அவார்டு வந்துச்சு, பணம் வந்துச்சு, ஏதோ வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கொடுத்த முதல் ரெக்கக்னிஷன் வந்து எங்கள் பாஸ்கர் தான், ஒளிப்பதிவாளர். அந்த அன்பை தான் நாங்கள் எப்படி ஈடுகட்ட போகிறோம்னே தெரியல. அதுக்கு தான் இன்னும் தவிச்சிட்டே இருக்கோம். மிகப்பெரிய ஒரு 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 படத்தோட விரும்பிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவை நீங்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப திருப்தியான ஒரு ஒளிப்பதிவாக இந்த படத்தில் இருக்குது. யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நான் நிறைய இன்றைக்கி பசங்களை பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. குரங்குபடத்தில் ட்ரெய்லர் காமிச்சேன். நிறைய சின்ன பசங்க சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சின்ன பசங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நண்பர் ஜிப்ரான் அவர்கள், ஜிப்ரானுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலை. ப்ளஸ் இது வெரி ப்ளசண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது. எடிட்டிங்க்கு முன்னாடியும் எடிட்டிங்க்கு அப்புறமாவும் படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு படமாக மாறி இருக்கு. ரொம்ப நன்றி. அண்டு பாடல்களுக்கு உங்களுடைய பாடல், உங்கள் இசைக்கும் பாடல் எழுத வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. அதை பற்றி நீங்கள் பேசுவீங்கன்னு நான் பிரியப்படுறேன். ஏன்னா நான் பேசக்கூடாது இப்போ, அதை பற்றி நீங்களே பேசிடுங்க மரியாதையாக. ஓகே. ஸோ அடுத்தது, இது ஒரு படம் வந்து ஒரு விதையாக இருந்துச்சுன்னாலும் இந்த விதைக்கோடைய விதையாக இருந்தது ராசி அழகப்பன் ஐயாவுடைய கதை. அது உண்மையிலேயே அது அந்த படத்தில் வரக்கூடிய டைலாக் மாதிரி, படம் என்னவா இருந்தாலும் அந்த விதை அவர் போட்டது தான், அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதை சின்ன வயசில் இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த 6ஆம் கிளாஸில் நடந்த அனுபவத்தையே அதை பதிவாக செஞ்சதுங்கிறது வந்து இந்த படத்தில் இன்னும் வெளிப்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த குழந்தைத்தன்மை அது வந்து எனக்கு என்ன, கமலக்கண்ணனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குழந்தைத்தன்மை இருக்குமா என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கதைக்கான வித்து உங்கள்கிட்ட கூட இல்லை, உங்களுடைய 6ஆம் கிளாஸ் பையன் அந்த வயசில் இருந்த பையன்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அதில் இருந்த வித்து தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் நன்றி. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் இதில் வேலை பார்த்துருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த படத்தை வாங்கின, இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான அந்த முயற்சியை எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த குட்னஸை அவர் ஒரு இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் கொண்டு வந்துடணும்னு நினச்சிருக்காரு, அந்த ஹோப்பை வெளிப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.